ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு ஆதாரமாக எழுதுகின்ற வேத வசனத்தை வாசிக்கிறோம். யோனா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம், வாசிக்கலாம். பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த வசந்த மையமாச்சு தான் நாம் தியானிக்க போகிறோம். நீ செய்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், கிருபையை வீணாக்காமல் இருத்தல் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். கிருபையை வீணாக்காமல் இருத்தல். கிருபை என்று சொன்னால் தேவனுடைய தயவுன்னு அர்த்தம். தகுதியே இல்லாத ஜனங்களுக்கு தேவன் காட்டுகிற தயவுன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்டது தான் கிருபை. அப்போ நீ செய்தியுடைய தலைப்பு என்ன வந்து பார்க்கணும்னு சொன்னால், கிருபையை வீணாக்காமல் இருத்தல் சொல்லி பார்க்குறோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு திரும்ப வாசிக்கிறேன். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் நினைக்கிறாங்க, தங்களுடைய பொருட்களை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க, பணத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க, தங்களுடைய நேரங்களை வீணாக்கிட்டு இருக்காங்க, தங்களுடைய எல்லா ஆசைகளையும் சுகத்தையும் வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. வீணாக்கிறத வந்து தொழிலாகவே என்ன செய்கிறாங்க, அனைவரும் வைக்கிறாங்க. ஆனால் அதோடைய அருமை என்ன செய்யறதில்ல, அனைவருக்கு புரியறதில்ல, தெரியறதில்ல. அதே போல் அநேக தேவ ஜனங்களும் அநேக தேவனை அறிந்தவர்களும் என்ன செய்கிறாங்க, தேவன் தங்களுக்கு காட்டுகிற அந்த இரக்கத்தையும் தயவையும் என்ன செய்யறதில்ல, அதோடைய மதிப்பு தெரியாமல் வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வீணாக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்படின்னா வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அர்த்தம். நம்ம என்ன செய்திகளை பார்க்கணும்னா, கிருபை வீணாக்காமல் இருத்தல் சொல்லி பார்த்தோம். தேவன் ஒரு மனிதன் மேலேயோ ஒரு மனுஷன் மேலேயோ ஒரு தயவை காட்டும் பொழுது அதை மதிப்பாக கருதி அதுக்கு ஏற்றார் போல தன்னை என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை என்ன செய்யக்கூடாது, அதை அற்பமாக என்னவோ அதை நம்ம ஏளனமாய் பார்க்கவோ கூடாது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறோம் சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் காரியங்கள், தேவனுக்கு விரோதமான அனைத்து காரியங்கள், இவையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக நாட்டம் கொள்ளும் பொழுது நம்ம தேவன் நமக்கு கொடுத்த கிருபையை வீணடிக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். பொய்யான மாயைன்னு சொன்னால் பல காரியம் சொல்லலாம். பண ஆசை, பார்த்தீங்கன்னா பொருளாசை, ஆஸ்தி, இடம், உலக காரியங்கள், இது போன்ற பல விஷயங்கள் என்ன செய்யலாம், பொய்யான மாயைன்னு சொல்லலாம். மாயினாலே ஒன்று இல்லாமல் பொய் தான். அது பொய்யான மாயினா அதிகமான பொய்ன்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற அனைத்துமே பொய்யான மாயை தான். பொய்யான மாயான காரியங்களை அதை பற்றி கொண்டு அது மேல் நாட்டம் கொள்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்கன்னா, தேவனுடைய தயவை அவங்க வீணாக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் இங்கே யோனா புத்தகத்தில் பார்க்குறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய தயவை வீணாக்காமல் நினைச்ச வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி வீணாக்கும் போது என்ன உண்டாகும்னா, ஆபத்துகள் ஏற்படும். யார் வீணாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டாக என்ன செய்வோம், நாம் பார்த்து நம்ம அடுத்த காரியங்களுக்கு கடந்து சொல்ல ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா பைபிளில் ஏசா என்கிற ஒரு மனுஷனை என்ன செய்யணும் பார்க்கலாம். அதாவது அந்த ஏசா என்கிற மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கூழுக்காக, ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு கூழுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகம், அதாவது தலைமகன் உரிமையை என்ன அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் இறந்து போகிறான். கிருபையை போக்கடிக்கிறான். அந்த நாட்களில், பழைய ஏற்பாட்டு நாட்களில் மூத்த மகனுக்கு தலைமகன் உரிமைன்னு சொல்லக்கூடிய அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது மதிப்புக்கு உரியதாய் காணப்பட்டது. அப்படிப்பட்ட மதிப்புக்குரியதாய் காணப்பட்ட அந்த தலைமகன் உரிமையை ஒரு சாதாரண பயற்றங்களுக்காக ஏசா விற்று போட்டான் அப்படிங்கிறது. சீர்கெட்டு போன ஏசான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. யாக்கோபு வந்து தம்பியாக இருக்கிறான், அண்ணனா ஏசா இருக்கிறான். அவன் களைப்போடு ஏசா வரும்போது இவன் கூழ் கரைஞ்சிருக்கான் யாக்கோபு. இதை பார்த்துட்டு நான் சாக போகிறேன், எனக்கு கூழ் கொண்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன செய்யறான், உன் சொத்தை எழுதி கொண்டா, உன் தலைமகன் உரிமை பண்ணு கேட்கறான். கேட்ட உடனே இவன் அதை அசட்டையாக எண்ணி அதை வீணாக்குறான். அந்த இதில் என்ன ஒரு காரியம்னா, தலைமகன் உரிமை என்பது அவ்வளோ மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அவன் வந்து தேவன் வந்து அதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு பார்த்தீங்க அப்படின்னா ஜனத்துடைய மூத்த மகன்களுக்கெல்லாம், பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தேவனுடைய ஈவாக அது கருதப்பட்டது. அது மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த கிருபையை, அந்த கிருபையின் மூலமாக வந்த காரியங்களை அவன் என்ன செய்யணும், ஒரு கூழுக்காக அதை பற்றி கொண்டு என்ன செய்யலாம், அதை வீணாக்கிட்டான். வேதம் தெளிவாக சொல்லுது, சீர்கெட்ட ஏசா என்று சொல்கிறது. ஒரு கூழுக்காக, இந்த பொய்யான மாயை போன்ற அந்த காரியத்துக்காக, அழிந்து போகிற அந்த காரியங்களுக்காக தலைமகன் உரிமையை என்ன செய்யலாம், அவன் அற்பமாக எண்ணி விட்டான். நடந்தது என்ன, வேதம் தெளிவாக சொல்கிறது, அவன் சீர்கெட்டவனாய் போல் இருந்தான், கண்ணீர் விட்டு அழுது புலம்பியும் மனம் ஆறுதலை காணாமல் போனான் பார்க்குறோம். அப்போ அது மாத்திரமல்ல, ஏசாவை என்ன செய்ய விருத்த யாக்கோபு சிநேகித்தேங்கிற மாதிரி அந்த வார்த்தையும் வருகிறது. இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தெரிந்து கொள்கிற விஷயம் என்று சொன்னால், நம்ம வாழக்கூடிய கொஞ்ச காலம் தான் வளர்ப்புறோம். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் நம்ம பொய்யான மாயான காரியங்களை நினைச்சக்கூடாது, நாட்டம் கொள்ளக்கூடாது, பற்றி கொள்ளக்கூடாது.
அப்படி பற்றி கொண்டு நம்ம அதுக்காக நம்ம தேவனுடைய கிருபையை வீணாக்கணும்னா நம்மை மாதிரி பதவியக்கூடியவங்க யாருமே இல்லை. ஆகவே இந்த இயேசுவை போல நாம் கிருபையை வீணாக்காதபடிக்கு, தேவனுடைய தயவை அசட்டை பண்ணாதபடிக்கு, அந்த தேவன் கொடுத்த அதிகாரத்தையும் உரிமையை வீணாக்காதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு கூழுக்காக ஒரு நாட்டம் கொண்டு பொய்யான அந்த காரியங்களுக்காக அழிந்து போகிற அந்த போஜனத்துக்காக அவன் தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தையே என்ன செய்தான், தலைமகன் உரிமையை தேவன் கொடுத்த அந்த தயவு போல அந்த காரியத்தை வீணாக்கி விட்டான். அதான் வேதம் சொல்கிறது, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அவன் இழந்து போனான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இவன் பெற வேண்டியதை அவன் பெற்றுட்டு போயிட்டான். பாருங்க, தேவனுடைய கிருபையை வீணாக்க ஆரம்பித்ததுனால அந்த விளைவு தான் இது. ஆகவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் பொய்யான மாயாகி அந்த உலகத்தின் காரியத்தில் நாட்டம் கொள்ளாமல், கிருபையை போக்கடிக்காமல் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் இருந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.